Hello friends, welcome to daily fresh recipes. நம்ம இன்னைக்கு டொமேட்டோ கிரேவி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த டொமேட்டோ கிரேவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது ஸ்பாயிலே ஆகாது. 10 டேஸ் கூட நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கெட்டு போகவே போகாது. நீங்க வந்து லாங் டூர் போறீங்க அப்படினாலும் இது வந்து நம்ம சைடு டிஷ்ஷா கொண்டு போலாம். ஒண்ணுமே ஸ்பாயில் ஆக சூடு பண்ணவே தேவையில்லை. நான் வந்து இன்னைக்கு ஒரு கப்ல ஒரு பவுல் ஃபுல்லா டொமேட்டோ எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறது இல்லை, வெறும் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு பிஞ்சு போட்டால் போதும், வாசனைக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு காஞ்சி மிளகா தேவை. காஞ்சி மிளகா பார்த்தீங்கன்னா 6-7 கூட போடலாம். நம்ம ஸ்பைஸியாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா காஞ்சி மிளகா அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? காஞ்சி மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். நம்ம கறி லீஃப், ஓகேங்களா? கறி லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுப்போம். நமக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஓகேங்களா? பேன் நல்லா காய்ச்ச பிறகு நான் வந்து 4 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆயில் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து கெட்டு போகாது. ஓகேங்களா? ரொம்ப ஆயில் தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து தண்ணி வெங்காயம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கெட்டு போக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. லாங்காக டூருக்கு போகிறீங்க, இப்போ 2 days 3 days நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு வெளியே சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கெடவே கெடாது. சரிங்களா? ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சா பாருங்கள். ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணணும். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு நான் வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சீரகம் பிடிக்காதுன்னா கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணுவீங்க கொஞ்சம் பேர், அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து 6 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, வரமிளகா. அந்த வரமிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு தான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் நம்ம. இப்போ நான் வந்து வரமிளகா ஆட் பண்ணுறேன். நம்ம வரமிளகா வந்து ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் அது வந்து வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கறி லீஃப் இருக்குல்ல, அது பிரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். சரிங்களா? கறி லீஃப் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 பிஞ்சு, அந்த பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணுவோம். எப்போவுமே பெருங்காயம் நம்ம வந்து சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு வாசனை கொடுக்கும். நம்ம ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இல்லாமல் தாளிக்க மாட்டாங்க. ஸோ பெருங்காயம் வந்து நல்ல ஜீரண சக்தியும் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தக்காளி தொக்கும் வாசனையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஊறுகாய் மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பில் டொமேட்டோ, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நான் இப்போ சேர்த்த எண்ணெய், கடுகு எல்லாமே வந்து காய்ந்த மிளகாய் எல்லாமே வந்து எதுக்காகனா 7 டொமேட்டோ நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அந்த 7 டொமேட்டோக்கான குவான்டிட்டி தான் இப்போ நான் ஆட் பண்ணேன். எல்லாமே 4 ஸ்பூன் ஆயில்லாம். நீங்கள் டொமேட்டோ அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ண உடனே தக்காளி வந்து நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா வேகும், அதில் இருக்கிற நீர்லாம் வந்து எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ உப்பு வந்து நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? மஞ்சத்தூள், மிளகாய் தூள், ஓகேங்களா? வெறும் சில்லி இருக்குல்ல, நமக்கு ஆச்சி சில்லி பவுடர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தனியா இல்லாத வெறும் சில்லி பவுடர் தான் நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கலரும் காரமும் கிடைக்கும். ஸோ தனியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேறு மாதிரி திக்னஸ் வந்துடும். அது மாதிரி இல்லாமல் வெறும்னே சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், உப்பு, வெறும் சில்லி பவுடர், இது 3 ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. ஓகேங்களா? காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கெட்டும் போகாது. உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், வெளியவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈரமாக இருக்கிற தண்ணி ஸ்பூன்லாம் மட்டும் விடாதீங்க. ஓகேங்களா? ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வைக்க தக்காளி தொக்கு 1 வீக் கூட சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வதக்குங்க. நம்ம லிட் போட்டு மூடிடலாம். நம்ம தக்காளிலாம் நல்லா வெந்து நமக்கு ஸ்மாஷ் ஆகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து லிட்டு போட்டு மூடிடுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இதில். நம்ம தக்காளியிலேருந்தே இப்போ நான் திறந்து காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து. இப்போ தான் லிட்டு போட்டு நான் மூடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். டொமேட்டோலேருந்தே நமக்கு ஜூஸ் வந்துட்டு தொக்கு மாதிரி வரும், நமக்கு கிரேவியாக வரும். சரிங்களா? ஸோ தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணியே நான் ஊற்றலை, இருந்தாலும் நல்லா தக்காளி குக் ஆகிட்டு இருக்குது. குக் ஆகிட்டு அதுலேருந்து தண்ணியும் வந்திருக்குது வெளியே. சரிங்களா? ஸோ நல்லா கலரி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த டொமேட்டோவே தெரியக்கூடாது. நல்லா இன்னும் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி மெலிசாக தோல் ஆகிற மாதிரி நமக்கு நல்லா வெந்து வரணும். சரிங்களா? குக் ஆகிட்டு வரணும். ஸோ திரும்பவும் நம்ம லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நானும் இந்த மாதிரி கரண்டியில் குத்தி விட்டேன், நசுக்கி விட்டேன். நல்லா வெந்து வந்துருக்குது, ஸ்மாஷும் ஆயிருக்குது. ஓகேங்களா? நம்மளோட தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் மேலே ஊஸ் அவுட் ஆகிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே எடுத்து வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம், அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. 1 வீக் மோர் தென் 1 வீக் ஆல்சோ நமக்கு ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். லாங்காக வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பேக் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.